வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். ஒரு 28க்கு 37 அப்படின்னு ஒரு வடக்கு பார்த்த ஒரு டூப்ளெக்ஸ் வீடு போன வாரம் போட்டிருந்தேன். அதுல ஒரு கீழே ஒரு கிச்சனு மேல ஒரு கிச்சன் மாதிரி கொடுத்துருந்தேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, இது 2 வீடு கணக்காகுமா ஒரு வீடு கணக்காகுமான்ட்டு. எப்போதுமே 2 வீடு ஆகணும்னா ஈபியில் 2 கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம நிலக்கதவுக்கும் வெளியில படிக்கட்டு வச்சு கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு பண்ணோம்னா தான் அது 2 வீடு கணக்கு. இது டூப்ளெக்ஸ் வீடு. நம்ம கீழே ஒரு மெயின் கிச்சன் கொடுத்துக்கிறோம், மேல ஒரு பேண்ட்ரி கிச்சன் மாதிரி கொடுக்குறோம் கிளைண்டோட வசதிக்காக. இது நிலக்கதவுக்கு உள்ளார படிக்கட்டு இருக்கிறதுனால அது ஒரு வீடு கணக்கு தான். ஒரு 3 பேஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க நிலக்கதவுக்கு வெளியில நீங்க படிக்கட்டு வச்சு கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு அடுத்த ஃப்ளோர்னு போனீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு நமக்கு ஈபி கனெக்ஷன் வாங்கலாம். எப்போதும் ஈபி கனெக்ஷன் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலக்கதவுக்கு வெளியிலையும் ஒரு படிக்கட்டு வச்சு மேலேயும் நீங்க ரூம்ஸ் மாதிரி காமிச்சிங்கன்னா தான் அடுத்த ஃப்ளோருக்கும் உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்க நிலக்கதவுக்கு உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு மேல போகும்போது 2-3 கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஈபி கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதனால டூப்ளெக்ஸ் வீடுன்னு வந்துட்டாலே ஒரு ஈபி தான் கொடுப்பாங்க. நீங்க வேணும்னா இன்னொரு ஈபி வேணும்னு நினைச்சீங்கன்னா வெளியிலையும் படிக்கட்டு வச்சு நீங்க அடுத்த ஃப்ளோர் போற மாதிரி பண்ணி அதுல கிச்சன் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈபி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறாங்க, நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.